Good morning, my dear students. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறது தான் என்னுடைய தலைப்பு. அதாவது யூ ஆர் த ப்ராப்ளம் அண்ட் யூ ஆர் த சொல்யூஷன். நமக்கு நடக்கிற நல்லது கெட்டது அப்படிங்கிறது யாரோ இன்னொருத்தட்டேருந்து வந்தது, அவங்க தான் நமக்கு ஒரு பிரசாதமாக கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. நம்மளுடைய சக்ஸஸ் ஆகட்டும் ஃபெயிலியர் ஆகட்டும் நாம தான் அதை நம்ம தலையில் எழுதிக்கிறோம். இது எப்படி நாம் ஒரு கம்ப்யூட்டரை கையாளுறோமோ, நம்ம என்ன ஹார்ட்வேர் ஆர் என்ன இன்ட்ராக்டிவ் டிவைஸை வச்சு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோமோ, எந்த சாஃப்ட்வேரை ஆப்ஸ் எல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும். அப்போது இதில் இன்னொருத்தரை பழி சொல்கிறது அப்படிங்கிறதே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட சில ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, பல பேர் நல்லா இருந்தது, ரிசல்ட்டு நல்லா இருக்குன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சில பேர் என்னன்னாக்கா அந்த அளவுக்கு ரிசல்ட்டு பர்ஃபார்மன்ஸு சரியில்லை. இதில் நீங்கள் உன்னித்து கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய மார்க்கு எடுக்கிறது மூலிமா நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் அப்படிங்கிறதும் கிடையாது, இல்லை நீங்கள் சரியான மார்க் எடுக்கல அப்படிங்கிறதுக்காக நான் வருத்தப்படுறதும் கிடையாது. இதில் என்னுடைய பங்கு என்ன அப்படின்றத நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். ஆஸ் அ டீச்சர் நான் என்னென்னா ஒரு டிரைவர் மாதிரி. இப்போ ஒரு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் போகுது அப்படின்னா, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸோட டிரைவர்னா உனக்கு நல்லா தெரியும் இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸை நம்பி தான் நீ ஏறி இருக்க. அப்போது அது டெல்லி வரையிலும் போகும் அப்படின்னா நாம் தான் பொறுத்து அந்த ட்ரெயின் சொல்படியெல்லாம் கேட்டு அது பிரகாரம் போகணும். எனக்கு ஏதோ 4 பேர் இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு நீ பாதியில் இறங்கின அப்படின்னாக்கா ட்ரெயினை குற்றம் சொல்ல முடியுமா? தமிழ்நாடு எக்ஸ்பிரஸை ப்ளேம் பண்ண முடியுமா? இதை நீங்கள் நல்லா யோசனை பண்ணணும். ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸு அது நல்ல விதமாக மாறுறதுக்கும் இல்லை சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை அப்படின்றதுக்கும் காரணம் யார் அப்படிங்கிறத நீங்கள் உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். எத்தனை தடவை நீங்கள் உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்கிட்டீங்க? அந்த செல்ஃப் கண்ட்ரோல் மெக்கானிசம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? நீங்கள் எந்த அளவுக்கு டைவர்ட் ஆனீங்க? இதெல்லாம் ஆழ் மனதில் நல்லா கேட்டு பாருங்கள். அப்படி ஆழ் மனதில் கேட்குறப்ப தான் நமக்கு தெரியும். ஸோ நாம் எவ்வளோ தூரம் டீவியேஷன் ஆகிருக்குமோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய மார்க்கும் டீவியேட் ஆகத்தான் செய்யும். சில பேர் எல்லோரும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தட் இஸ் நல்ல மார்க் தான் எடுப்பாங்க. ஆனால் நல்ல மார்க்குன்றது என்னன்றதை டிஃபைன் பண்ணணும் இல்லையா? அதாவது நீங்கள் இதுவரையில் ஸ்கூலில் எடுத்த மார்க்கை விட உங்களுடைய போர்ட் மார்க்கு பெட்டராக இருந்ததுன்னா அது நல்ல மார்க். அதோடு திருப்திப்பட்டுக்குங்க. அவங்க அவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, நம்மளால் வாங்க முடியல அப்படின்னு ஒரு பொறாமை வந்தது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டீங்க அந்த பையனோ பொண்ணோ பண்ண மாதிரி அப்படின்றது உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ டீவியேஷன் இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இல்லையா? எவ்வளோ தட் இஸ் நம்ம பல தடவை நானே சொல்லியிருக்கேன். நான் இங்கே சாய்டெக்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, அதிகாலையில் வாங்க, ஏர்லி மார்னிங்கில் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு 1000 சாக்கெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. அது இப்போ ஒரு மிலிட்ரியிலன்னு போனாக்கா அங்கே ஏர்லி மார்னிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது உண்டு. எதுக்காக அந்த ட்ரில் அப்படிங்கிறது சொல்கிறோம்? நம்மளுடைய பாடி, மைண்டு, இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இது என்னுடைய சுயநலத்துக்காக நான் உங்களை ஏர்லி மார்னிங் வரவழைக்கல. ஆக்சுவலாக எனக்கே ஸ்ட்ரெயின் தான். பட் இருந்தாலும் ஏர்லி மார்னிங்கில் வர சொல்லதோட ரீசன் என்னென்னா, உங்களுக்கு பாடி ஃபிட்டாக இருக்கணும், மைண்டு ஃபிட்டாக இருக்கணும், இன்டெலிஜென்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணால் தான் வரும். அப்போது உங்களுடைய இந்த தூங்குகிற பேட்டர்ன் இருக்குல்ல, அதை நீங்கள் இதுவரையிலும் சரி பண்ணவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருக்க வேண்டியது, தேவையில்லாதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியது, தூக்கம் வர வேண்டிய நேரத்தில் தூங்குறது இல்லை. அதுக்கப்புறம் காலையில் விழுந்து அடிச்சுட்டு படுத்து தூங்குறது, அதுக்கப்புறம் அவசரமாக ஸ்கூலுக்கு போகிறது. இதெல்லாம் யாருடைய தப்பு? நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஸோ அதனால் இங்கே இப்போ நானே உங்களுடைய சக்ஸஸ், உங்களுடைய ஃபெயிலியரை பேஸ் பண்ணி என்னுடைய மெத்தடாலஜியை நானும் மாற்றிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சாய்டெக்கில் எவ்ரிடே நான் வளர்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னா, அதை யூத்ஃபுல்லாக வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் அதில் ஒர்க் பண்ணுறேன்றது அர்த்தம். ஸோ இதை நீங்கள் கவனமாக நினச்சிக்கணும். இப்போ நான் என்ன நினச்சி பார்க்குறேன், ஓகே நம்ம இப்போ பஸ்ஸில் போகிறப்ப கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பஸ்ஸில் வெளியில் போகிறதுக்கான அந்த டோரை கேட்டு போட்டு பூட்டியிருக்கான். ஏன்னா தேவையில்லாமல் அவன் பாட்டுக்கு
பஸ்ஸு ஓடுறப்பே இறங்குறதும் இல்லைன்னா தேவையில்லாத இடத்துல இறங்குறதும் கூடாது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக அவன் பண்ணுறான். பட் இருந்தாலும் ஒரு 4 பேர் ஏதாவது இறங்கினா அப்படின்னா டீ காஃபி சாப்பிட்லான்னு இறங்கினாக்கா உடனே இவனு இறங்கிடுறான். அப்புறம் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டானாக்கா அவ்வளோதான். ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக்ஸ் தி ரோட் ட்வைஸ். அப்போது நான் எப்படி பிளான் பண்ணுறேன், ஒரு ஜெனுவினான ஒரு டிரைவராக ஓகே பஸ்ஸு ஓட்டுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை, நாம் வந்து ட்ரெயினை ஓட்டுவோம். அப்போ ட்ரெயின்லேயே என்ன பண்ணுறோன்னா இடையில அங்கே நிற்கிதா, நின்னோன்னா உடனே இந்த நம்ம ஸ்டேஷன் வந்துருச்சுன்னு இன்னொருத்தர் போகிறாங்கன்னு அவங்க பின்னாடி போகிறது, அது மூலியமாகவும் இந்த பசங்க ஆப்பர்ச்சுனிட்டி இழந்துடுறாங்களே. நான் அடிக்கடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவேன். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில், ஒரு இன்ஸ்டியூட்டில், ஒரு செட்டப்பில், ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலாக நான் இதை சாதிக்க போகிறேன்னு ரொம்ப அருமையாக பிரமாதமாக வருவாங்க. எப்படி வந்து உங்களுக்கு அந்த என்ட்ரி இன்டர்வியூ ரொம்ப முக்கியமோ, நல்ல ஞாபகம் வச்சுங்க, எக்ஸிட் இன்டர்வியூ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துட்ட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இங்கே வந்து ஜாயின் பண்ணுறீங்க. அப்படி எதிர்பார்ப்போடு ஜாயின் பண்ணுறப்போ அந்த எதிர்பார்த்தல் சாட்டிஸ்ஃபை ஆச்சா? பிரச்சனை என்னென்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப இமேஜினரியாக இருக்குது. உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அதை தான் நீங்கள் எதிர்பார்க்கணுமே ஒழிய அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்குறதும் அளவு கம்மியாக எதிர்பார்க்குறதும் தப்பு. ஸோ அப்போ நீங்கள் யாருன்றதை புரிஞ்சுக்கணும், நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேசிக்காக புரிதலே இல்லாமல் நாம் ரொம்ப ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னாலும் ஏமாந்து தான் போகும். ஸோ அதனால் எனக்கு என்ன தகுதி இருக்குது, அதாவது நான் அடிக்கடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்த. சூஸ் த பெஸ்ட் அப்படிங்கிறத விட மேக் த பெஸ்ட். எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எப்படி பெஸ்ட்டாக பண்ண முடியும், இப்படி தான் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும். அது மூலியம் பல விஷயங்களை நீங்கள் சாதிக்க முடியும் இல்லையா? ஸோ ஏகலைவன் அவனுக்கு வந்து துரோணாச்சாரியார் ஏதாவது கற்றுக் கொடுத்தாரா? அவன் தூரத்துலேருந்து பார்த்து ஒரு சிலையை வச்சே அவனுடைய கான்ஃபிடென்ஸை பில்டப் பண்ணி எடுத்துகிட்டு போனான். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நீங்கள் தூக்கணுன்னா உங்களுடைய அயராத முயற்சி, நம்பிக்கை, இது வந்து ரொம்ப அவசியம். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். ஏதோ இப்போ என்கிட்ட வந்து பிளெஸிங் வாங்கினதுனால எக்ஸ்ட்ரா மார்க்கோ இல்லாட்டினால வாங்காதனால கம்மியான மார்க்கோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. என்னுடைய ரோல் வந்து சிம்பிளி ஒரு லேம்ப் போஸ்ட் மாதிரி தான். ஆனால் உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிறீங்க பாருங்கள், அதுதான் உங்களுடைய டார்ச் லைட் மாதிரி உங்கள் கையிலேயே அது மாட்டோம். அதை தான் நானும் விரும்புகிறது. அந்த செல்ஃப் மோட்டிவேஷனுக்காக தான் நான் உங்களை தூண்டுறேன். ஒன்ஸ் அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். ஏன்னா ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ ஒரு விஷயத்தில் இறங்கினோம்னா அதுக்கு ஏகாகிரதையாக நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னா இந்த பசங்க இடையில, அதாவது தட் இஸ் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, ஆரம்ப சூடா இல்லைனாக்கா அனாரம்பா, இன்னொருத்தன் சூடா, இன்னொருத்தன் அசகாய சூடா. ஆரம்ப சூடா அப்படின்னாக்கா ஆரம்பத்தில் ரொம்ப வேகமாக வருவாங்க, ஒரு 2-3 மாதம், அதுக்கப்புறம் டைல்யூட் ஆகிடும். ஸோ ஸ்கூல் ஒர்க்கையும் எனக்கு சாய்டெக் ஒர்க்கையும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படியெல்லாம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தன்னைத்தானே சொல்லி ஏமாற்றிக்கிற வேலை தான் என்னை பொறுத்த வரையிலும். நான் வந்து எதையும் பிரிச்சே பார்க்கறது இல்லை. இது சாய்டெக் ஒர்க்கு, இது ஸ்கூல் ஒர்க்கு. ஸ்கூல் ஒர்க்குனா ஸ்கூலுக்கு ப்ரியாரிட்டி கூடுன்னு தான் நான் சொல்கிறேன். அதில் உள்ள கொஷினை போடுன்னு தான் சொல்கிறேன், புரியுதா? ஸோ இன்ஃபேக்ட் நான் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டதே இல்லை. இப்போ தான் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நீங்கள் நல்லா உட்காந்து இந்த இன்டர்நெட்லேயும் மொபைல்லையும் சிக்கிக்கிட்டு சின்னாபின்னமாயிட்டீங்க. நீங்கள் உங்களால் ஒர்க் பண்ணவே முடியலங்கிறது தான் உண்மை. அதுக்காகத்தான் நான் என்ன பண்ணேன்னாக்கா இங்கே ஒரு ஃபெசிலிட்டியை க்ரியேட் பண்ணி வீட்டில் படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் இங்கே படிங்க அப்படின்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தேன். என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் மட்டும்தான் எடுப்பேன், வாரத்தில் ஒரு நாள் டெஸ்ட், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் லேட்டஸ்ட்டாக இப்போ உள்ள ட்ரெண்டில் டெய்லியே வந்து அவங்கள வந்து ஏதாவது பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை அப்படின்னாக்கா அவங்க உடனே வேறு சிந்தனையில் ஆழ்ந்துடுறாங்க. ஸோ அதனால் காலம் ரொம்ப கெட்டுத்தான் கிடக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்குது. வேறு என்ன பண்ணுறது? ஸோ இதுக்காகத்தான் நம்ம சில கண்ட்ரோல்லாம் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிபி போடு, ஜிபி போடு, யூடி போடு, இதெல்லாம் சொல்கிறேன். டார்கெட் டெஸ்ட் பண்ண, கைடட் ப்ராக்டிஸ் பண்ண, இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம்? உன்னை நீயே ஆக்டிவாக வச்சுக்கோ அப்படிங்கிறது தான். அந்த ப்ரியாரிட்டி நீ தான் கற்றுக்கணும். ஸோ உனக்கு ஸ்கூல் ஒர்க் இருந்ததுன்னா ஸ்கூல் ஒர்க்கை நல்லா முடிச்சிருக்கலாம். இப்போ நீங்களே சொல்லுங்கள். அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு கண்ட்ரோல்டு மேனரில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ட்ரெயினை விட்டுட்டு ஆகாய மார்க்கமாக நான் வந்து ஒரு ஃப்ளைட்டை ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஆஸ் அ பைலட் ஆஃபீஸர். அப்போ நீ இஷ்டத்துக்குலாம் இறங்கி ஓட முடியாது இல்லையா? உள்ளே நுழையிறதும் செக்யூரிட்டியோட தான் உள்ளே நுழைய வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே நுழைஞ்சதுன்னா
இஷ்டத்துக்குலாம் நான் டீ சாப்பிட்றேன், நான் பண்ணு சாப்பிட்றேன், காஃபி சாப்பிட்றேன்னா ஏர்க்ராஃப்ட்லேருந்து இறங்க முடியுமா? முடியாது. டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். அப்போ எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணணும். அந்த மாதிரி உனக்கு ஒரு ஐசோலேட்டட் அட்மாஸ்பியரை தான் நான் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அதில் உங்களால் ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கடுத்து இன்னும் என்ன பண்ணுறதுன்றது தெரியல. நானும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியரில் பட் இப்படி கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியரில் வரப்போ ஆஃப் லேட்டு எங்களுக்கு ஆஸ் அ டீச்சர் பயமாகவே இருக்குது உங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எமோஷனலி நீங்கள் வந்து வீக்காக இருக்கீங்க. இந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால, அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு லேர்னிங்கிறது ப்ளஷர் அண்டு ப்ரெஷர் ரெண்டுமே சேர்ந்து இருந்தது அப்படின்னா அவங்கள ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நானும் அதை பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ உள்ள சாய்டெக்கில் 2 விதமான பேட்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க பேரண்ட்டை பேசுகிறேன், வந்தோடனே உங்கள் ஸ்டூடெண்ட்டு உங்கள் குழந்தை ப்ளஷர் அண்டு ப்ரெஷர் ரெண்டுத்தையுமே ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறது. அவங்களால ஒரு ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் இந்த நார்ம்ஸ்லாம் கொடுக்குறேன். இன்னொரு ஸ்டூடெண்ட்டு ப்ளஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி தே வில் அட்டன் மை லெக்சர்ஸ்னுடைய அட்டன் பண்ணிட்டு போப்பா, நீ இஷ்டம் இருந்தால் டெஸ்ட் எழுது, இல்லைன்னா நீயே பேலன்ஸ் பண்ணிக்க. இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, வந்துட்டு நான் சாய்டெக் போனதுனால எனக்கு வந்து டைமே இல்லை, அங்கே வந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது, அந்த ஒர்க்கெல்லாம் கொடுக்கறதுனால நான் ஸ்கூல் ஒர்க்கை மிஸ் பண்ணியிருக்கேன் இப்படின்னு ப்ளேம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள். ஸோ இது எல்லாமே ப்ளேம் கேமில் தான் போயிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். நல்ல பெர்ஃபார்மன்ஸுக்கு நீங்கள் நல்லா பிளான் பண்ணுங்கள். அப்படி நல்லா பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தகுந்த ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டி லேர்னிங் டாஸ்க்கை நீங்களே பண்ணுங்கள். உங்களால் பண்ண முடியல அப்படின்னாக்கா உங்களை நீங்களே என்கிட்ட சரண்டர் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு நல்ல டீச்சர் முன்னாடி நீங்கள் சரண்டர் பண்ணால் தான் உங்களால் முடியலனாலும் உங்களுடைய லேசினஸ். ஏன்னா டீச்சர் அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், குரு அப்படிங்கிற ஒரு காடுக்கு இணையானவர். ஹீ ஜெனரேட்ஸ், ஹீ ஆப்ரேட்ஸ், ஹீ டெஸ்ட்ராய்ஸ். உன்னுடைய ஈவில் மைண்டையும் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அவர் தயாராக இருப்பார். நல்ல ஞாபகம் வச்சு, புரியுதா? பட் அட் த சேம் டைம் நான் கொடுக்குற ஒர்க்கெல்லாம் நீங்கள் ப்ளஷராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அது நல்ல விதமாக நீங்கள் வருவீங்க. மற்றபடி அதை ப்ரெஷராக ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுக்கு நான் காரணம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. ப்ரெஷராக ஃபீல் பண்ணிங்கனாக்கா என்கிட்ட ஜஸ்ட்டு சார் உங்களுடைய கிளாஸ் மட்டும் போதும், எனக்கு மற்ற விஷயங்கள்லாம் வேண்டாம், நீங்கள் கோச்சிங்லாம் எனக்கு பண்ண வேணாம், கிளாஸ் மட்டும் போதும், நான் உங்கள்கிட்ட டவுட் அப்படி கிளாரிஃபை பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக அதை தான் விரும்புகிறேன். இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறேன். நான் வந்து உங்களை ப்ரெஷரைஸ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அதனால் அதை தான் விரும்புகிறேன். அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். அதே டயத்தில் தட் இஸ் இங்கே ப்ளஷர் மட்டுமே இருந்தாக்கா உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. நீங்களே உங்களுக்கே நீங்கள் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தெர் இஸ் நோ கெயின் வித்தவுட் பெயின், ஸ்ட்ரெயின் யுவர் பிரெயின் அடிக்கடி சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் நீங்களே ஸ்ட்ரெயின் பண்ணால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும். ஸோ ப்ரெஷரை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களா, இல்லாட்டினாக்கா கோச்சுக்கிட்ட அதை கொடுத்துட்றீங்களா இல்லையா? இதை விட்டுட்டு கோச்சுக்கிட்டு போனாக்கா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ப்ளஷர் வேணுமா, ஒன்லி ப்ளஷர் தானா, டவுட் ஒன்லி கிளாரிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன், நிற்காதீங்க. மற்றபடி இல்லை சார் நான் ப்ரெஷர் ரெண்டுத்தையும் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு என்னை நல்ல வழி நடத்தி செல்லுங்க அப்படின்னா நான் உனக்கு அருமையான என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணித்தரேன். என்விரான்மெண்ட் மேக்கர் பிளான். நான் ஏன் உங்கள் வீட்டிலேருந்து விலகி இங்கே சாய்டெக்கில் வந்து படின்னா உனக்கு அங்கே லிபர்ட்டி இருக்குது, 1000 கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இருக்குது. உன்னை டென்ட் பண்ணுறதுக்கு முன்னியில் நாங்கள் சினிமாவுக்கு போனால் தான் கெட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பேரண்ட்டு சினிமாவுக்கு போனாங்க திட்டுவாங்க. ஆனால் இப்போ எந்த பேரண்ட் என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் சொல்லவும் முடியல. ஸோ எல்லாம் உள்ளங்கையில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே இங்கே உள்ளங்கையில் பார்க்குறீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நீங்களே ஒரு ஃப்ரீடம் நீங்கள் ஓவராக கொடுத்துட்டீங்கன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களையே. நான் சொன்னது நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு வசனம்லாம் பேசுகிறாங்கல்ல சில நடிகர்கள், அந்த மாதிரி தான் நீங்கள் வாழ்வியலில் நடந்துக்கிறீங்க. அது மாதிரிலாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நாம் அதாவது என்னைக்கு வந்து பெரியோர்கள் சொல்படி நாம் கேட்குறோமோ பிற்காலத்தில் நாம் சொல்படி கேட்குறதுக்கு இந்த உலகமே காத்திருக்கோம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், குட் லிசனர்ஸ் ஆர் கிரேட் லீடர்ஸ். தயவுசெய்து நான் என்ன சொல்ல வரேன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் செயல்பட்டு நல்ல விதமாக மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறது இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மிக்க நன்றி.